உங்கள் பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன ரேங்க், என்ன டிபார்ட்மெண்ட்? என் பேர் வந்து எஸ் அக்ஷயா. நான் வந்து மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜோஷ் திருவாரூர் மாவட்டம் வந்து எடுத்திருக்கேன். 394 ஓவரால். என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ். என்ன ஆண்டு கல்லூரி முடிச்சிங்க? நான் 2019 முடித்தேன். ஸ்டெனோ வந்து காலேஜ் படிக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டெனோ 4 இயர்ஸ் ஆச்சு எனக்கு. நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனேன். டேரக்ட் சீனியர்லாம் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனேன். ஸோ ஸ்டெனோ வந்து 4 இயர்ஸ் ஆச்சு. காலேஜ் படிக்கும் போதே டைப் ரைட்டிங் தனியாக முடிச்சிட்டேன். இது இல்லாமல் சிஓஏன்னு ஒரு கோர்ஸ் இருக்கும், அதுவும் முடிச்சிட்டேன். இந்த ஆர்வம் எப்படி வந்ததுங்க டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே போனோம் அப்படின்ட்டு? கல்லூரி படிக்கும்போதே அதை வந்து டிசைட் பண்ணிட்டீங்களா? இது ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தாவோட ஆசை. அது அப்புறம் எனக்கும் ஆசை இருக்குது கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னு. ஸோ காலேஜ் படிக்கும் போதே லைன்ஸ் கிளப்லேருந்து நிறையா கிளாஸ் எடுத்தாங்க. ஸோ அதில் எனக்கு நிறைய நாலேஜ் வந்துச்சு. அப்போ தான் காலேஜ் படிக்கும் போதே வந்துடுச்சு. ஓகே, 200க்கு எத்தனை கேள்விகள் போட்டிங்கக்கா? நான் 149 கொஸ்டின்ஸ். இப்போ நீங்கள் எப்படி ஒரு செலக்டிவான யூனிட்ஸ் மட்டும் படிச்சிங்களா இல்லை எல்லாமே படிச்சிங்களா? தமிழை பொறுத்த வரைக்கும் அட்டை படிச்சிட்டேன். 6th to 12th. மேக்ஸும் வந்து நான் புக் வைஸ் தான் போனேன். மேக்ஸு 6th to 10th. சோஷியல் மட்டும் டாபிக் வைஸ் படிச்சுக்கிட்டேன். முக்கியமான பாடங்கள் மட்டும் படிச்சுக்கிட்டேன். மேக்ஸ்லாம் நான் வந்து புக் வைஸ் தான் பார்த்தேன். தனியாக எதுவும் யூடியூப் வீடியோ அப்படிலாம் பார்க்கல. புக் வைஸாக என்னென்ன டாபிக் இருக்கோ அதை பார்த்துட்டேன். தமிழ் மட்டும் அட்டை படிச்சுட்டேன். இஎஸ்சில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்க? பால்ட்டி, ஹிஸ்ட்ரி, அப்புறம் வந்து ஐஎன்எம், ஜாக்ரஃபி இதுக்கெலாம் பண்ணேன். சயின்ஸ் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். யூனிட் 8 யூனிட் 9லாம் படிச்சிங்களா? நீங்கள் படிக்கிறப்ப யூனிட் 8 யூனிட் 9லாம் இருந்தது தமிழ்நாடு இருந்துச்சு. அதில் 10th ஃபுல்லாக சோஷியல் ஃபுல்லாக படிச்சிடணும். 10th அவாய்ட் பண்ணக்கூடாது. 11th 12th வந்து முக்கியமான டாபிக்ஸ் வந்து படிக்கணும். 6th to 9th சில முக்கியமான பாடங்கள் இருக்கும், அதை வந்து படிக்கணும். ஆனால் 6th to 10th வந்து எதையும் ஒமிட் பண்ணாமல் படிக்கிறது நல்லது. 11th வந்து எக்கனாமிக்ஸ் ஒமிட் பண்ணக்கூடாது. எக்கனாமிக்ஸ்னாலே 11th தான். ஸோ 11th வந்து ஒமிட் பண்ணக்கூடாது. உங்களோட எத்தனாவது அட்டம்ப்ட்டுங்க? இது ஃபஸ்ட் அட்டம்ப்ட். ஆமாம். ஓகே, எப்படி செல்ஃபாக படிச்சிங்களா அகாடமி போனீங்களா? நான் செல்ஃபாக தான் படித்தேன். எந்த ஒரு அகாடமி போல். ஆரம்பத்துலேருந்தே செல்ஃப் தான். செல்ஃபாக படிக்கும்போது நிறைய சந்தேகங்கள்லாம் வரும்ல, அதெல்லாம் நீங்கள் எப்படி இது பண்ணிட்டீங்க? இல்லை, அதுக்கு சும்மா ப்ரைவேட்டாகவே ஏதாச்சும் யூடியூப்பில் போடுவாங்க. அகாடமின்னு இல்லாமல் நம்மள மாதிரி ஆஸ்பிரண்ட்டே நிறைய பேர் போடுவாங்க. அதை பார்த்து கிளியர் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்டெனோ படிக்கிறதால என்னென்ன பெனிஃபிட்டுங்க? நீங்கள் 4 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ 4 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை படிக்கிறதால என்ன பெனிஃபிட்? கட் ஆஃப் கம்மியாகும். குரூப் 4ல் ஜேஏ டைப்பிஸ்ட்டை விட கட் ஆஃப் ரொம்ப கம்மியாகும். இது இல்லாமல் நிறையா அரசு தேர்வுகளும் இருக்குது அதில் எழுதுறதுக்கு. கட் ஆஃப் கம்மியாகும். இது 4 வருஷம் தான் அப்படின்னு கிடையாது. சீக்கிரமாக முடிக்கிறவங்களும் இருக்காங்க, 2 இயர்ஸில் முடிக்கிறவங்களும் இருக்காங்க. அது ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டை பொறுத்து இருக்குது. எனக்கு 4 வருஷம் ஆச்சு. எப்படி இருந்தாலும் ஒரு 2 இயர்ஸ்னாலும் அது ஒரு பெரிய டைம் நம்ம அதுக்காக கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அதனால் கேட்குறேன், அதனால் என்ன பெனிஃபிட்? இது தவிர வேறு ஏதாவது எக்ஸாமுக்கு எழுத முடியுமா? எக்ஸாம் இருக்குது. எஸ்எஸ்சி இருக்குது. ஹைகோர்ட்டு தனியாக இது பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறையா எக்ஸாம் இருக்குது. இது குரூப் 2ல் வந்து இருக்குது. செக்ரட்டரியேட் டிகிரி இது, ஆனால் அதில் ஸ்டெனோ கேட்குறாங்க. ஸோ குரூப் 2ல் வந்து இருக்குது. இது இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஸ்டெனோ கால் ஃபார் பண்ணுறாங்க. ஆனால் இந்த குரூப் 4ல் பார்த்தா ஒரு 600 வேக்கண்ட் தான் ஸ்டெனோ கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இதுக்கும் நிறைய போட்டி இருக்கா ஸ்டெனோலே? அதாவது இப்போதைக்கு போட்டி இருக்குது. முன்னாடியை விட இப்போதைக்கு போட்டி இருக்குது. ஆனால் இதுவே நீடிக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ சிலபஸ் மாற்றிட்டாங்க. டேரெக்டாக சீனியர் ஷார்ட் ஹேண்ட்லேயுமே சிலபஸ் மாற்றிட்டாங்க. டேரெக்டாக முன்னாடி பண்ணலான்னு இருந்துச்சு. இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போதைக்கு போட்டி இருக்குது. ஆனால் இது நீடிக்குன்னு சொல்ல முடியாது. போட்டி குறையும் பழைய மாதிரி. இப்போ ஸ்டெனோ நம்ம முடிச்சிருக்கணும்னா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இங்கே கொடுக்கணும் நம்ம? இங்கே வந்து ஹையர் தான். டைப் ரைட்டிங் போத் ஹையர், ஷார்ட் ஹேண்ட் போத் ஹையர். சிஓஏ வந்து நம்ம முன்னாடியே பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை வேலைக்கு போனதுக்கப்புறம் நம்மளை பண்ண சொல்லுவாங்க சிஓஏ சர்டிஃபிகேட். அது நீடு கிடையாது. ஆனால் எல்லாத்துலேயுமே போத் ஹையர் தேவை. டைப் ரைட்டிங் போத் ஹையர், ஷார்ட் ஹேண்ட் போத் ஹையர். நீங்கள் ஸ்டெனோவில் போயிருக்கீங்க, ஆனாலும் உங்களுக்கு டைப் ரைட்டிங் இருக்கணுமா? டைப் ரைட்டிங் இருக்கணும். நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்னா ஷார்ட் ஹேண்ட் மட்டும் இருக்கணும்னு நினச்சிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. இப்போ டைப்பிஸ்ட்னா டைப் ரைட்டிங் போத் ஹையர் மட்டும் இருந்தால் போதும். ஸ்டெனோ டைப்பிஸ்ட்னா டைப் ரைட்டிங்கும் போத் ஹையர் முடிக்கணும், ஷார்ட் ஹேண்டும் போத் ஹையர் முடிக்கணும். ஏன்னா இங்கேயும் டைப்பிங் ஒர்க் இருக்கும்ல. இங்கே வந்து அவங்க வந்து வெறும் டைப்பிங் மட்டும் தான் பண்ணுவாங்க. இங்கே நாங்கள் வந்து குறிப்பு எடுக்கணும். குறிப்பு எடுத்து அதை டைப் பண்ணுறதுனால எங்களுக்கு ரெண்டுமே அது கற்றுக்கணும். ஆமாம். நீங்கள் மட்டும் ரெண்டுமே வேணும். டைப்பிஸ்ட்டில் போனால் டைப்பிஸ்ட் மட்டும் இருந்தால் போதும். டைப்பிஸ்ட்னா டைப் ரைட்டிங் மட்டும் இருந்தால் போதும். ஸ்டெனோ டைப்பிஸ்ட்னா டைப் ரைட்டிங் வேணும் ப்ளஸ் ஷார்ட் ஹேண்டும் வேணும். ஓகே, இப்போ இதுக்கு 2 வருஷம் ஆகும்னா டைப்பிஸ்ட் முடிக்க ஒரு 2 வருஷம் ஆகும் இல்லையா? 1 வருஷமாவது அட்லீஸ்ட் ஆகும்ல தமிழ் இங்கிலீஷ் போத் முடியணும்னா? ஷார்ட் ஹேண்டை கம்பேர் பண்ணும்போது டைப் ரைட்டிங் ஈஸி தான். ஷார்ட் ஹேண்ட் அளவுக்கு டைம் டியூரேஷன் எடுத்துக்காது டைப் ரைட்டிங்க்கு. டைப் ரைட்டிங் வந்து 1.5 இயரில் கூட முடிச்சிடலாம்.
ஸோ இதுக்கு தான் ஷார்ட் ஹேண்டு தான் உங்களுக்கு டைம் டியூரேஷன் ஆகும். அதே மாதிரி அது நம்ம இன்ஸ்டியூட் போகிற அந்த ஹவர் மட்டும்தான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஷார்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 6 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். படிக்கணும் நம்ம. எழுதிக்கிட்டே இருக்கணும், படிக்கிறது கிடையாது, எழுதிக்கணும். ஆமாம், ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கணும். ஆமாம், எழுதணும். அந்த ஸ்பீடு ப்ராக்டிஸ் இருக்கணும். டைப் ரைட்டிங்னா நம்ம வந்து அடிப்போம், ஷார்ட் ஹேண்ட்னா வந்து அவங்க சொல்லுவாங்க, அதை காதில் வாங்கிட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க ஆஸ்பிரன்ஸ்? அதாவது கிடைக்காதுன்னு பொதுவாக சொல்லணும்னா கிடைக்காதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது நம்ம வந்து நெகட்டிவிட்டியாக எடுத்துக்கூடாது, அதுவே நம்ம பாசிட்டிவிட்டியாக எடுத்துக்கணும். அது அங்கே கிடைக்க மாட்டாங்க, கிடைக்கலன்னு சொல்கிறாங்களே, அதே நம்ம நெகட்டிவாக நினச்சிக்கக்கூடாது. நம்ம அதுலேருந்து இது பண்ணி வரணும். அந்த மூமெண்ட் எப்படி இருக்குது ஃபோட்டோ எடுத்தது இது பண்ணதெல்லாம்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா பல வருஷத்தோடைய உழைப்பு இது. ஒரு 5 வருஷம் இருக்கும். ஷார்ட் ஹேண்ட் 4 வருஷம், டிஎன்பிசி 1 வருஷம், 5 வருஷத்தோடைய உழைப்பு. அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.